என்னதான் ரோஹிணியும் சிந்தாமணியும் சேர்த்து பிளான் பண்ணாலும் நம்ம மீனா கிட்ட கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது சிந்தாமணி வந்து பகலில் ஆட்களை அனுப்பி அந்த கடையை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அங்கே முத்து வந்துருவாப்புல. அதனால் நைட்டு யாருமே இல்லாதப்ப அந்த கடையை காலி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு யாருமே கோயிலில் இல்லாதப்ப கோயில் வாசலில் இருக்கிற கடையை மீனாவோட பூக்கடைய அலைக்கா தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன செய்றாங்கன்னா, பிரிச்சு மேய்ஞ்சு கொண்டு போயிர்றாங்க. மறுநாள் காலையில சந்திரா வந்து பார்க்கும்போது, அந்த கோயில் வாசல்ல அவங்களோட கடை இல்ல. இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாயி, அங்க உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. "ஐயோ! பல வருஷமா நம்ம கடை வச்சிருந்தோமே, இப்படி கடை இல்லையே! யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் போடுறாங்க. மீனாவுமே ஃபோன் அட்டெண்ட் பண்ணி கேட்ட உடனே, "இந்த வாரேன்மா கடைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்க வந்து கடை இல்ல. இது யாரு பண்ணியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி யோசிக்கிறாங்க. சந்திரா வந்து அழுறாங்க. "பல வருஷமா உங்க அப்பா கடை வச்சு குடுத்தாங்க. நம்ம குடும்ப தொழில் இது. இப்ப இன்னைக்கு நேத்து கிடையாது. நீங்க சின்ன வயசுலேருந்து இந்த கடையிலேருந்து தான் நம்ம உங்கள ஆளாக்கி, வளர்த்து, படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏதோ நம்ம அரை வயித்து கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த கடை மூலியமா. இப்ப அதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம மீனாவுக்கு வந்து யாரு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா என்னோட பூக்கடைய தூக்கிட்டு போனது மாரி, என் மாமியார் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்க ஏன்டி அப்படி பண்ண போறாங்க? அப்படி பண்ணியிருந்தா, உன்னோட பூக்கடைய எடுத்த மாரி என்னோடத எப்பயோ எடுத்திருப்பாங்க. நம்ம பூக்கடைய வந்து எப்பயோ எடுத்திருப்பாங்க. கோயில் வாசல்ல வந்து எடுக்கிற அளவுக்கு அவங்க தைரியம் கிடையாது. வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு இத பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. பாப்போம் என்ன